Jolly mood. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கழுகு இருந்துச்சு. அந்த கழுகு ஒரு நாள் இரை தேடும்போது ஒரு பெரிய பாம்பு அதை பிடிக்க பார்த்துச்சு. அப்போ அந்த பாம்பு கழுகோட கழுத்துல சுத்தி கழுகு பறக்க முடியாத அளவுக்கு இறுக்கிச்சு. கழுகு எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் அதால தப்பிக்க முடியவே இல்லை. கழுகு பயந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் யாராச்சும் வரமாட்டாருன்னு யோசிச்சுட்டே இருந்தவள ஒரு வேட்டைக்காரர் அந்த பக்கமா வந்தாரு. உடனே இதை பார்த்த வேட்டைக்காரருக்கு கவலையா போச்சு. உடனே பக்கத்துல இருந்த தடி ஒன்றை எடுத்து பாம்புக்கு அடிக்க பாம்பு பட்டைக்குள் பயந்து ஓடியது. தன் உயிரை காப்பாற்றிய வேட்டைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு கழுகு அந்த இடத்தை விட பறந்து சென்றது. ஆனால் பாம்போ தன்னை அடித்த வேட்டைக்காரனை எவ்வாறாச்சும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கழுகு சென்ற பின் அந்த வேட்டைக்காரன் பின் சென்றது. சிறிது தூரம் வேட்டைக்காரன் சென்றதும் பாம்பு இடை மறைத்து, வேட்டைக்காரா, நீ என்னை அடித்து விட்டாய், எனது உணவையும் பறித்து விட்டாய் என்று உன்னைத்தான் நான் உணவாக கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லி பயமுறுத்தியது. வேட்டைக்காரன் பயந்து நடுங்க வலிக்கிட்டான். இதை தூரத்திலிருந்து கவனித்த அந்த கழுகு, என் உயிரை காப்பாற்றிய அந்த நண்பனை நான் எவ்வாறு இந்த சமயத்தில் விட்டுட்டு போவது என்று எண்ணி மீண்டும் வந்து அந்த பாம்புடன் சண்டை போட வலிக்கிட்டது கழுகு. இதை பார்த்த வேட்டைக்காரன் அவ்விடத்தை விட்டு விலகிச் சென்றான். இறுதியில் கழுகு வென்று பாம்பு இறந்தது.